ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அரசியல் களம் பரபரப்பாக இருக்கும் நிலை. தேர்தலுக்காக எல்லா கூட்டணிகளும் தன்னுடைய முடிவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். எந்தெந்த இடங்கள் யார் யாருக்கெல்லாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் சிலர் என்னை கேட்டார்கள், சிறுபான்மையினர், நான் சிறுபான்மையினுடைய தலைவர் இல்லையே, ஆனாலும் சிறுபான்மையினுடைய ஆதரவு எப்படி இருக்கும் என்று. அது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. மத சார்பற்ற கட்சிகள், அந்த கொள்கைகள் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் தங்களுடைய ஆதரவை கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. எப்பொழுதுமே, இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே மத சார்பற்ற கொள்கை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர் தங்களுடைய ஆதரவை கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த முறையும் கூட அதே போன்றுதான். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே நமக்கு இந்தியா கூட்டணியினுடைய இடமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக திமுக கட்சி, அவருடைய தோழமை கட்சிகள், அவர் அனைவருமே இந்த மத சார்பற்ற கொள்கையை முன்னெடுத்து இந்த தேர்தல் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பெரும்பான்மையான சிறுபான்மையினர் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவை கொடுப்பார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம். கட்சி தமிழக சிறுபான்மை ஓட்டையும் கிறிஸ்தவ ஓட்டையும் நம்பி இன்னைக்கு பெரம்பூர்ல போட்டிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, சிறுபான்மையினரும் கிறிஸ்தவர்களும் ஆதரவு தெரிவிப்பாங்களா? அவங்க இப்பதானே வந்திருக்கிறாங்க. உடனே வந்த உடனே எல்லாரும் அவங்க பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்றது எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடையாது. அவர் இங்க இருக்கிறதுக்கு காரணம் பல உறுப்பினர்கள் அதிகமாக அவருடைய கட்சிக்கு சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த ஏரியாவில் அப்படின்றதுக்காக. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்லம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு வட சென்னையில. அவர்கள் எல்லாம் நிறைய பேர், அவங்க எல்லாம் ஓட்டு இருக்குதான்னு தெரியாது, அவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக சேர்ந்து இருப்பதால் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். எங்களுடைய இந்த பெரம்பூர் தொகுதியிலேயும் கூட அவர் இங்கதான் நிற்கிறார் அப்படின்ட்டு அண்மையில் கேள்விப்பட்டு ஒரு சிலர் கேட்டாங்க, அது எப்படி உங்களுடைய முழுசா அப்படியே அவங்களுக்கு கிறிஸ்துவர் என்றதுனால போயிடுமா அப்படின்னு. நாங்க கிறிஸ்துவர் என்ற பெயர்ல இருக்கிறவங்களுக்காக கிடையாது, பெயர் சொல்லும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஆதரவை கொடுப்பார்கள் என்பது. ஏன்னா சிந்திக்கக்கூடியவர்கள் பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு படித்தவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால சினிமா மோகத்திலே பின்னாடி செல்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அதுவும் இல்லாம அது இப்பதானே அவர் தவழுகின்ற ஒரு குழந்தையை போல கட்சியை ஆரம்பித்திருக்கா. உடனடியாக எல்லாரும் அவர் பின்னாடி போவாங்க. சினிமாவை பாக்குறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, அவங்க என்ன போவாங்க, கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக போவாங்க அப்படின்றத எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. முதல்ல எடுத்த உடனே நான் சொன்னேன், மத சார்பற்ற கொள்கையோடு இருக்கக்கூடியவர்கள், மத சார்போடு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்றால் முதல்ல தன்னை பார்த்துக்கிட்டு தான் அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு பத்தி யோசிக்கணும். தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்று சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு, யார் தங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக தங்களுடைய ஆதரவை கொடுப்பார்கள். தங்களுக்கு எதிராக அதுக்கு அடுத்து போனோம்னா தமிழ் மக்கள், நம்மெல்லாம் தமிழர்களாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ் மண்ணுக்கு, தமிழ் நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு யார் நல்லது செய்வார்களோ, செய்திருக்கிறார்களோ, செய்வோம் என்று வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய ஆதரவு இருக்கும். ஏனென்றால் அதுல தெளிவாகவே எல்லாருக்கும் தெரியும். இங்க வரும்போதெல்லாம் பேசிட்டு போலாம், தமிழ் மக்களை பத்தி, திருக்குறளை பத்தி பேசலாம். ஆனா செய்வதெல்லாம் தமிழுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மொழிக்கு துரோகமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு, அவர்கள் RSS கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசு என்றதால அவர்களோடு சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். மத்திய அரசு எதிராக செயல்படக்கூடிய அப்படிதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பதானே அந்த இதுல கேட்டாங்க,
வடநாட்டுல நடக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் நம்ம பார்க்கல, தமிழ்ல நம்ம அனுபவிக்கல. ஆனா அங்க வந்து அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பெரம்பூர் மிகவும் முக்கியமாக கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? பெரம்பூர் தொகுதி மக்கள் எல்லார பத்தியும் என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒன்று மட்டும் பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், இப்போது இருக்கக்கூடிய அரசின் மீது இருக்கக்கூடிய ஆதங்கம், நிறைய வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமலே வரி விதிக்கப்பட்டது ஏற்றுக்கொண்டே போகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இப்போது நான் பார்க்கிறோம். அவர் வந்து ஒரு நிறைய விஷயங்களை செஞ்சாரு. யாரு? ஆமா, அவரு வந்து பாத்தீங்கன்னா போட்டி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு கிறிஸ்தவ ஓட்டுகள் அதிகமா இனிகோராஜ் இங்க வந்திருந்தாருன்னா அவருக்கு நிறைய ஓட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல குழுக்களை ஒன்றிணைக்கக்கூடிய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பல ஆண்டுகளாக அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு மேன்மையான பணி. என்ன மற்றவங்க எல்லாம் செய்ய முடியாத ஒன்று, கிறிஸ்துவ தலைவர்களாலேயே செய்ய முடியாததை ஒரு பொது நிலையராக இருந்து கொண்டு அவர் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும், நம்முடைய ஒன்றிணைவதில் நம்முடைய சக்தியை நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய நண்பர், சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவர் இங்கே வந்து இருந்தார் என்றால் கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் அனைவரும் அவருக்கு, ஏனென்றால் அவருடைய இயக்கம் இங்கே மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஆகவே அவர் கண்டிப்பாக இங்க ஆதரவு நிறையவே இருந்திருக்கும். அண்மையில எங்க தொகுதி எம்எல்ஏ ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஏற்பாடு செய்து 3 ஏக்கர் கிறிஸ்தவர்களுக்கும் 3 ஏக்கர் இஸ்லாமியர்களுக்கும் 3 ஏக்கர் இந்துக்களுக்கும் என்று இந்த கல்லறைக்கான இடத்தை ஒதுக்கி அதை சுற்றுச்சுவர் எல்லாம் கட்டி அதை கொடுத்திருக்கிறார். இந்த சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் அதை எங்களிடம் ஒப்படைத்தார், கார்பரேஷன் ஒப்படைத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில பணிகள், அதன் பிறகு அதை பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். சோ அதற்கு கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது இந்த பகுதி வாழ் மக்களுக்கு. அந்த ஒரு தேவையை இந்த ஆட்சி நிறைவு செய்திருக்கிறது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அவரை வந்து பிஜேபியோட சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பிஜேபி பேசியிருக்காங்க. ஆமா, நீங்க ஊடகத்துல நான் பார்த்துதான் சொல்றேன். சொல்லும் போது இப்ப விஜய் வந்து நீங்க பிஜேபியோட மீட்டிங் இருக்கிறீங்களா? அதனால் ஆணித்தரமா சொல்ல முடியாது. பட் அது சொல்லப்பட்ட ஒரு கருத்து இருந்தது. அது இப்ப ஏறக்குறைய அதுக்கான ஆதாரம் வந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்களும் பேசணும் அப்படின்னு. பிஜேபியோட கூட்டணியை சேர்வதற்காக பேசினோம் என்று அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆதவர்ஜுனா ஏற்கனவே சொன்னாரு, விஜய் அதை பற்றி சொல்லாம இருந்தாரு. நேற்று தான் நான் டிவியில பார்த்தேன், ஊடகத்துல தான் நான் பார்த்தேன், நாங்கள் பேசியது உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட தொடர்பு இருக்கிறது. அமித்ஷா நம்ம இருக்காரு, நாங்க அவங்க கூட கூட்டணி எல்லாம் பேசணும்னு சொல்லி நான் சொல்லல, நான் வந்து ஊடகத்துல பாக்குறதுதான் நான் சொல்றேன், புரியுங்களா? தனிப்பட்ட முறையில நான் யாரு கூட தொடர்புல இல்ல. ஊடகங்கள் நீங்க சொல்றதை வச்சுதான் நம்ம பேச முடியும். சில வாரங்களுக்கு முன்பாக வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு திடீர்னு நீங்க செய்தியாளர் சந்திப்பு வச்சிருக்கீங்க. நான் சொல்லல, இல்ல அது கேட்டாங்க என்ன, சரி இந்த இடத்துல விஜய் நிக்கிறாருன்னு என்ன கேட்டாங்க. நானும் எல்லாம் நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நீங்க இதே சொல்லுவீங்களா அப்படின்னாங்க. சரி வாங்க நான் சொல்லலாம் அப்படின்னு, அவ்வளவுதான். உங்களுடைய ஆதரவும் நீங்க சொல்றது மதசார்பின்மை சொல்றீங்க. மதசார்பின்மைன்றது வந்து பொதுவா பொதுமக்களுக்கு எல்லாருமே செயல்பாடு மதசார்பின்மை.
நீங்க பேசுற பிரஸ் மீட் திமுக ஆதரவாகவே ஒரு சில கருத்துக்களை பதிப்பாங்க. உங்களுடைய அதாவது இன்றைக்கு நான் தெளிவாக சொல்றேன், இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற ஒரு கொள்கையோடு உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதுதான். பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னா மத சார்பு அற்றவர்கள் என்று அவர்களுக்கு நாம லேபிளே சொல்ல முடியாது, லேபிளே கொடுக்க முடியாது. சோ இன்றைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஒரு கூட்டணி தான் அப்படின்றத நான். பிஜேபி கூட்டணி இல்லாத மற்ற கட்சிகள் ஏதோ வந்தா வந்திருக்கலாம். அப்போ கண்டிப்பா நம்ம அவர்களுடைய செயல்பாடுகள் அது எப்படி இருந்ததை பொறுத்து அதை எடை போட்டு தான் போட்டிருக்கோம். இப்போ கொள்கையிலேயே அடிப்படையிலேயே நமக்கு அது ஒரு தீய ரூட் இருக்குது அப்படின்னும் போது அது அடிபட்டு போகும். அதுதான் RSS முன்னிறுத்தி பேசுங்க. அதனுடைய உள்நோக்கம் என்ன, அவங்களுடைய கட்சி கோட்பாடு என்ன பிரச்சனையோ கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்பட்டதற்கான அந்த காழ்ப்புணர்ச்சியில நீங்க சொல்றீங்க. காழ்ப்புணர்ச்சி கிடையாது, அதான் நம்ம வடநாட்டுல பாத்துக்கிட்டே இருக்கோமே. மணிப்பூர்ல என்ன நடந்தது இதெல்லாம் நம்ம மறுபடியும் திரும்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் இருக்கிறாரு. பட் இன்னும் அவர் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி வந்திருக்கணும். ஒரு காலகட்டத்துல நாங்களாம் அவருக்கு சப்போர்ட்டா தான் இருந்தோம். பட் அவரு சாதிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறாரு. புரியுங்களா? இப்போ அதுதான் அவருடைய அந்த பெர்சன்டேஜ் அவ்வளவுதான், அப்படிதான் இருக்குது. அது குறைஞ்சிட்டு தான் போகுது இப்போ. புரியுங்களா? அது அதனால வின் பண்ற குதிரை மேலதான் வின் பண்ற குதிரை மேலதான் பந்தயம். இப்ப நம்முடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா? தமிழ்நாட்டை வச்சு மட்டுமே நம்ம கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டுல ஓரளவு பாதுகாப்பா இருக்கிறோம். இல்ல அதுதான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குது, மற்ற மாநிலங்களும் பாதுகாப்பு இல்ல, கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதனால RSS இருக்க மத்திய அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கிறோம். எல்லா மாநிலங்களையும் அதாவது நம்ம ஊடகத்துல பார்க்கக்கூடியது பொதுவாக கிறிஸ்துமஸ் டைம்ல கூட பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டன, பல பாதிரியார்கள் பாஸ்டர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கன்சர்ன். அதான் சொல்றேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.